இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்வெல்ல என்னென்ன படத்தெல்லாம் பார்த்துக்க வேணும்னு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்மேனில் எக்ஸ்மேன் யுனைட்டடும் எக்ஸ்மேனும் பார்த்துருக்கணும். கேப்டன் அமெரிக்கான்னு பார்க்கும்போது கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜரும் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டும் பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் இந்த அவெஞ்சர்ஸ் மூவிஸில் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். அப்புறம் லோக்கின்னு எடுத்துக்கும் போது அந்த லோக்கியோட வெப் சீரிஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப் சீரிஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷாங்ஷிக்கான ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸ்பைடர்மேன் எடுத்துக்கும் போது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மட்டும்தான் இருக்கு, இப்போ வந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கூட கிடையாது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவில அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸை மறக்காம பார்த்துக்கோங்க. பிளாக் பேந்தர்ல வக்கண்டா ஃபாரெவர், டெத்பூல் அண்ட் வூல்வரின், அப்புறம் தண்டர்போல்ட்ஸ் மூவியை மறக்காம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த மூவிஸ் தான் நீங்க டூம்ஸ்டே மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம பார்த்துருக்க வேண்டிய படம். இதை நான் சொல்லல, சன் நியூஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஒரு போஸ்டாவே போட்டிருந்தாங்க. அது இந்த வீடியோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சன் டிவியும் இப்படிலாம் போஸ்ட் போடுவாங்கன்னு இப்போதான் எனக்கு தெரியும். ஒரு விஷயம், இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட அட்வான்ஸ் புக்கிங் ஜஸ்ட் ஓப்பன் ஆச்சு. நார்மல் தியேட்டர்ஸ் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தியேட்டர்ஸ்க்குலாம் இல்லை, ஐமேக்ஸ்க்கும் சில ப்ரீமியம் ஃபார்மேட்ஸ்க்கும் ஓப்பன் ஆச்சு. அதில் அந்த புக்கிங் ஓப்பன் ஆகி வெறும் 24 ஹவர்ஸில் $16.5 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம இந்திய மதிப்பில் 157 கோடி வெறும் 24 ஹவர்ஸில் அந்த மூவி கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டில் நவ் மேக்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஃபார்மேட்ஸில் மட்டும் 957 crores வேர்ல்டு வைட்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் நம்ம லோக்கல் தியேட்டர்ஸ் எதுலேயும் புக்கிங் ஓப்பன் ஆகல. கிட்டத்தட்ட இதுவே 1000 crores நெருங்குற இந்த டைமில் மூவியோட கலெக்ஷன்ஸ் மூவி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.